நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருப்பார். 15ஆம் தேதி அவர் பயிற்சியாகி கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அவர் 18ஆம் தேதி கழித்து வந்துடுவார். 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்துடுவார். 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் இந்த வைகாசி மாதத்திற்கு இருக்கக்கூடிய பொதுவான கிரக நிலைகளின் இருப்பு. இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல சஞ்சரிக்குது, எனக்கு என்னென்ன சாதகம் வரும் என்னென்ன பாதகம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாதகம் வருமாங்கிறதே பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு பாதகம்லாம் பெருசாக வராது. முதல்ல சாதகங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ராசியில் சனி. இந்த அமைப்புகள் என்ன பண்ணும், பொதுவாக ராசியிலேயோ லக்னத்திலேயோ சனி இருந்தால் என்ன பண்ணும், இவங்கள ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணமாக்கும், மந்தமாக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம். உங்கள் ராசிநாதன் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சமாகி ராசியை பார்க்குறாரு. அது ராசியில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்குறார். இதெல்லாம் அறிகுறி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதனால் 18ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு அதற்கு முன்பே உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 1ஆம் தேதியிலிருந்தே வாரி வழங்க போகிறார். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது. அதெல்லாம் புத்துணர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்துக்கு புலி பாய்ச்சலில் தயாராகுவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே கஷ்டமான சோதனையான காலகட்டம் மீனராசி இப்போ நடந்துகிட்ருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன்கள் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையும். அதனால் சுறுசுறுப்பாக இருங்க. சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக முதல்ல உங்கள் மனசை வச்சு நீங்கள் முதல்ல நம்பிக்கையாக இருங்க. உங்கள் அந்த நம்பிக்கையை அந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கே, நான் யாருக்கிட்ட சண்டைக்கு போகணும், என்கிட்ட யார் சண்டைக்கு வருவாங்களோ, நான் வார்த்தையில் நெருப்பு மாதிரி பேசணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பீங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க.
நீண்ட நாட்களாக ஒரு 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 முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் தலையிட்டு உங்களுடைய பேச்சு திறமையால் வெட்டு 1 துண்டு 2ன்னு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து சாதகமாக உங்களை மாற்றிக்கக்கூடிய மாதமாக அதுக்குண்டான அறிகுறிகள் தென்படும் மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் புத ஆதித்ய யோகம் எனக்கு 3ஆம் இடத்துல இருக்கேன். 3ஆம் இடம் புகழ் ஸ்தானமாச்சே, முயற்சி ஸ்தானமாச்சே, வீரிய ஸ்தானமாச்சே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உடல் ஸ்தானமும் கூட. உடல் ஸ்தானத்தில் புதன் சூரியன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால என்ன ஆகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடலுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாளாக மனைவியை பிரிஞ்சிருப்பீங்க, இந்த வைகாசி மாதம் மனைவியை பார்க்க போகிறீங்க, குடும்பத்தை பார்க்க போகிறீங்க மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு. அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் 15ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி அங்கே 25ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் இருப்பார், புதன் குருவும் 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல இந்த 3 கிரக அமைப்புகள்லாம் வருது. இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து சுப கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிக உன்னதமான அமைப்பு. இந்த வைகாசி மாத மீனராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வண்டி, வாகனம், இது எல்லாமே சேரக்கூடிய மாதமாக அமையும். ஒரு சிலருக்கு நான் நீண்ட நாட்களாக வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அதுக்குண்டான அமைப்பு எனக்கு கைகூடி வரல நினைக்கிறீங்க. 18ஆம் தேதிக்கு பிறகு வரும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கைகூடி உறுதியாக வரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம். அடுத்து 5ஆம் இடத்துக்கு 18ஆம் தேதி கழித்து பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார், 5ஆம் இடம் என்ன, புத்திரஸ்தானம், அதாவது குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மற்றும் அனைத்து பாக்கியங்களையும் ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு, அதாவது 9ஆம் இடத்திற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் எது, விருச்சிகம். அந்த 9ஆம் இடத்திற்கு இந்த ஸ்தானம் 10ஆம் இடமாக வரும். அதாவது அந்த 9ஆம் இடத்திற்கு இது 9ஆம் இடமாக வரும், பாக்கியத்திற்கு பாக்கியஸ்தானமாக வரும். அதனால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கைகூடும் மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இது அமையும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறதுக்கு ஆரம்பமான மாதமாக இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்து திருமண வாய்ப்பு இளைஞர்களுக்கு குரு உச்சமாகி ராசிநாதன் ராசியை பார்க்குறது மிகச்சிறந்த அமைப்பு. மீனராசிக்காரர்களுக்கு 2 வருஷமாக 3 வருஷமாக திருமணம் தள்ளி போய்கொண்டே தான் இருக்குது. அவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்திற்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். மீனராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பாகவும் சரி, புத்திர பாக்கிய அமைப்பாகவும் சரி, அதற்கு தொடக்கமாக இந்த மாதம் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த மீனராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத நாட்கள்லாம் என்றைக்கு, சந்திராஷ்டம நாள் என்றைக்குன்னா 13, 14, 15 இந்த நாட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சற்று உஷாராக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குறது, புதிதாக ஒரு நண்பனை பார்க்க போகிறது, ஒரு கடன் கொடுக்கறது, கடன் வாங்குவதற்கு, கடன் வாங்கின டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு. உடல்நிலையெல்லாம் ரொம்ப மேம்பாடாக இருக்கும். உடல்நிலை எந்த பாதிப்பும் வராது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும். வழிபாடு, ராசிநாதன் உச்சமாய் ராசியை பார்க்கறதுனால, ராசிலேயே சனி வலுத்து நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும், சனிக்கிழமை அன்றைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த மாதம் மீனராசிரியர்களுக்கு ஏற்ற வழிபாடாக இருக்கும். வாழ்த்துக்கள். இறைவனோட கருணையால் அனைத்து செல்வங்களும் பெற்றும் நல்லா இருப்பீங்க.